வனப்பேச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றவைக்காகவே ஒரு கோவிலை வந்து எழுப்பியிருக்காங்க. என்ன காரணம் தெரியல, ஆனா அந்த கோவில் வந்து பாதியிலே தடைபட்டு நின்றதுங்க. இது வந்து கற்றளை கோவில் கிடையாது, மலையை குடைந்து செய்யப்படும் குடைவரை கோவில். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த அந்த வனப்பேச்சிக்குரிய அந்த இடம், அதாவது குற்றவை இருந்த இடம். இதுல பாருங்க, அம்மன் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து அந்த அம்மனுடைய முகத்தை வந்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இது வந்து நிச்சயம் வந்து குற்றவைக்குரிய ஒரு சிலை அம்சமாக தான் இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க, கீழே வந்து ஒருத்தர் வணங்கிய நிலையில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, கீழே உட்கார்ந்துருக்காரு. இது பொதுவா வந்து குற்றவை இந்த மாதிரியான திருமணிகள் செய்யக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் இவங்க இருப்பாங்க. அதாவது நவகண்டம் அரிகண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர்க்காலத்துல ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இது. அதாவது போருக்கு போகும்போது தன்னைத்தானே அவங்க வந்து அந்த பலி கொடுத்துக்கூடிய பழக்கம் வந்து நம்மளுடைய தமிழர்கள்ட்ட இருந்துச்சு. குறிப்பா வந்து கொற்றவை முன்னாடி அந்த விஷயத்த பண்ணாங்க. அந்த கருவறை தான் இது. இவ்வளவு நாட்கள் ஆன பிறகும் இந்த இடத்த வந்து வனப்பேச்சி அம்மனா வந்து மக்கள் வந்து வழிபட்டு வராங்க. இங்க வந்து மொத்தம் வந்து 5 கருவறை இருக்குது. ஆனா 5 கருவறையிலையும் பெரிய அளவுல சிலை அம்சம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பாதி கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு இடம். சொல்ல போனா பாறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உள்ள குடைந்து, அதே மாதிரி நம்ம உயரத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 அடி உயரத்துக்கு வந்து இந்த இடத்தை குடைந்து ஒரு மிகப்பெரிய கோவில் வந்து பாண்டியர்கள் எழுப்பியிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம தென்காசி மாவட்டம் திரிகுடபுரத்துல இருந்து நம்ம கருப்பாநதி அணை அந்த செல்லும் சாலையில பாத்தீங்கன்னா வனப்பேச்சி அம்மன் கோவில் அப்படின்னு கோவிலா இந்த கோவில் அழைக்கிறாங்க. வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நேர்ல வந்து இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்தை பத்தின முழு காணொலி நமது பக்கத்துல நம்ம பதிவிட்டு இருக்கோம், அதையும் போய் பாருங்க. இந்த கொற்றவையோட சிலை அம்சத்தை உலகுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்தும்.